ஹாய் ஹாய் செல்லம். இவன் இங்க வந்தான். இவனே வந்து நம்ம கிட்ட பேசினாலும் நம்ம பேசாமலே போயிடலாம். இந்த வர செல்லம், how are you? Yeah, I know. You'll be fine because I'm fine, right? Huh? ஐயோ எப்படி இருக்கா? என்ன சொல்லும், நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க. மாமா கிட்ட சொன்ன நான் உன்னை ட்ராப் பண்ண மாட்டேனா? ஐயோ நீ நடந்தா எனக்கு கால்லாம் வலிக்குது. எதுக்குமா? அங்க பாரு என் கார். ஐயோ தப்பு உன் கார். நம்ம அதுலயே போயிடலாம். வா. யார் நீ? யாரா? நான் யாரா? என்ன பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்ட? ஆமா, யார் நீ? காந்திமதி, என்ன பார்த்து யாருன்னு கேக்குறா? அப்போ நீ சொன்னதெல்லாம் பொய்யா? துரோகி. வசந்த். ஐயோ வசு நில்லு வசு, ஒரே நிமிஷம். இங்க பாரு, இந்த சட்டை, பிரேஸ்லெட், செயின், மோதிரம் இதெல்லாம் பார்த்து கூட உனக்கு என்ன ஞாபகம் இல்ல? இதெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த ஊர்ல சும்மா கத்தா ஸ்டைலா அழகா இருக்கிற ஒரே ஆளு இந்த ஜோதா. இப்ப கூட உனக்கு என்ன யாரும் ஞாபகம் வரலையா? யாருன்னு தெரியலன்னு சொல்றேன்ல. நிஜமா சொல்ற? நிஜமா உனக்கு என்ன யாருன்னு தெரியலையா? தெரியல. வசு ஒரே நிமிஷம் நில்ல வசு நில்லு. அன்னைக்கு கூட நான் உங்க வீட்டுக்கு வந்து கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்தேனே, அதான் உங்க அப்பா. ஐயோ மாமா கூட என்ன ரொம்ப கேவலமா தான் ட்ரீட் பண்ணாரு. நான் கூட சொன்ன புரியாதா? தயவு செஞ்சு என்ன போக விடு. இப்ப நான் இருக்கிற டென்ஷனுக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வசு இங்க பாரு, நீ என்ன அடி திட்டு என்ன வேணா பண்ணு, அதை நான் ஏத்துப்பேன். நீ என் செல்லம்ல. ஆனா என்ன யாரும் தெரியல மட்டும் சொல்லாத வசு, அது என்னால தாங்க முடியாது வசு. வசு ப்ளீஸ் வசு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க வசு. நான் எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா? அந்த லவ் இருக்கு. அது என்னமா, ஏதாவது ப்ராப்ளமா? No problem bro, no problem. I can manage. You all go. டேய் நீ சும்மாடா. வசு நான் சொல்றேன் வசு. சொல்லுமா, ஏதாவது பிரச்சனையாமா? அப்படியே நாங்க பண்ணிட்டோம். வை so much of எதுக்கு இவ்வளவு crowd? போங்க சார், உங்களுக்கு வேற வேலை இல்லையா? போங்க. நாங்க லவ் பண்ணிட்டு இருக்கோம்ல வசு. யோ என்ன மறைச்சிட்டே இருக்க? என்ன பிரச்சனை தெரிஞ்சு என்ன பண்ண போற? போயா. ஏய் என்ன ராங்கா பேசிட்டு இருக்க? எடுறா கைய எடுங்கறல. குட், அந்த பயம் இருக்கும் வசு. இவங்களெல்லாம் விடு. நான் டேய் ரோட்ல தனியா போற பண்ணிட்டு வம்புலுக்குற. ஓ சட்ட மேல கை வைக்க கூடாதுடா, ஓ மூஞ்சி மேல கை வைக்கணும்டா. டேய் அடிங்கடா அவனை. லவ் பண்ண முடியுதாடா உங்களுக்கு? ஆனந்த் சார் வந்துட்டாரு, இனி அவர் பார்த்து பாரு. என்னங்க தனியா நடந்து வந்துட்டு இருக்கீங்க? இன்னொரு தடவை அந்த பொண்ணு பின்னாடி சுத்துறத பார்த்தேன் தொலைச்சு. அதான் அடிச்சிட்டீங்களா? போங்க. போங்க சார் போங்க. வீட்டுல போய் புள்ள குட்டிகளை படிக்க வைக்கிற வேலையை பாருங்கடா. போங்க. அண்ணன் கூட தானே போனீங்க, அண்ணன் எங்க? சாரிங்க, அண்ணனுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். ஐயோ ஆனந்த் சார், நீங்க எதுக்கு என்கிட்ட சாரி எல்லாம் கேக்குறீங்க? அதெல்லாம் வேண்டாம் சார். சரிங்க, நீங்க வாங்க நம்ம போலாம். தங்க விலை என்ன இப்படி கிடுகிடுன்னு ஏறிக்கிட்டே போகுது? அந்த சோதிமணி பிள்ளைய வேற காணுமே.
ஐயோ அவன் மட்டும் இப்ப கையில கிடைச்சான்னு வச்சுக்கோயேன், அப்படியே நேர நகை கடைக்கு கூட்டிட்டு போய் மொத்தத்தையும் வாங்கி அள்ளி போட்டுக்குவேனே. பண்ணிட்டான் 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 என் ராசா. சோதிமணி சொல்லு தம்பி. பாட்டி என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கியா? அவன் என்ன யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. ஏய் ஏய் எதுக்குடா இப்ப சவுண்ட் குடுக்குற? எவ உன்னை இப்ப அடையாளம் தெரியலன்னு சொன்னா? அது என் செல்ல குட்டி தான். எவனோ ஒருத்த வந்து கூப்பிட்டா அவன் கூட கார்ல போயிட்டே இருக்கா. ஒரு நிமிஷம் இரு. ஏய் ஏய் லக்கி இங்க வா. அடியே என்ன பாட்டி? அந்த இருமல்காரி வெளியே வராம பாத்துக்கோ. இப்போ கிச்சன்ல தான் இருக்கா, போ ஓடி. இப்ப சொல்டா. இங்க பாரு பாட்டி, நீ என்ன ரொம்ப ஏமாத்துற. என்னமா வசந்தலாக்கு என்ன பிடிக்க வச்சு காட்டுன்னு சொன்ன, ஆனா அவ என் மூஞ்ச கூட பார்த்து பேச மாட்டான். ஏய் முதல்ல பொறுமையா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா. பொறுமையா என்ன தானே சொல்ல பாட்டி? எனக்கு அவளும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிற மாதிரி கனவெல்லாம் கண்டு வச்சிருக்கேன் தெரியுமா? எல்லாமே நல்லபடியா நடக்கும்டா, கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இரு. எப்படி நடக்கும்? இன்னும் நடக்க போறது இல்ல. டேய் 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 முதல்ல நீ அவளை எங்க பார்த்த? நடுவில் தான் பாட்டி பார்த்தேன். சரிடா இப்ப அவன் எங்க? யாரும் ஆனந்தாமே, அவன் வந்து கூப்பிட்டான், அவன் கூட கார்ல ஏறி போயிட்டே இருக்கான். என்னது ஆனந்த் தம்பி கார்லயா? இங்க பாரு பாட்டி, நான் கழுத்து நிறைய நகைய போட்டு என் கூட கார்ல வந்து கூப்பிட்டா என் முகத்தையே பார்க்க மாட்டேங்கிறா. ஆனா அவன் டூமா மாதிரி இருக்கான், அவன் கூப்பிட்டா அவன் கூட கார்ல ஏறி போயிட்டே இருக்கான். என்ன பாட்டி இதெல்லாம்? பாட்டி உனக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். உனக்கு நான் நிறையவே செஞ்சிருக்கேன். வசுந்தரா மட்டும் எனக்கு கிடைக்கல. டேய் கேணத்தனமா பேசிட்டு இருக்கியேடா. அவளுக்கு லிஃப்ட் குடுக்கறதுக்கு முன்னாடி அழகான ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கியே, அவையே உனக்கு தெரியாதுன்னு சொல்ல போறா? நீ வெறுங்க விசிட் போனியா? கிஃப்டா? டேய் டேய் ஏதாவது திரும்ப திரும்ப பொண்ணுங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் உன் முகம் அப்படியே பளிச்சுன்னு தெரியும். டேய் கிஃப்ட் இல்லாம போனேன்னு வச்சுக்கியே, எந்த பொண்ணு உன்னை திரும்பி பார்த்து சிரிப்பா? நானே சிரிக்க மாட்டேன். இந்த பாரு, கிஃப்டோட வந்து முதல்ல என்ன பாரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய் வாடா என் சோதி, கிஃப்ட் வருது. பப்பே பப்பிமா, ஏ பப்பே மாமா. ஏய் சே, பப்பிமாவை கூப்பிட்டா நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. அதுக்கே மாமா தள்ளி விடுறீங்க? மேல வந்து பாஞ்சா தள்ளி தான் விடுவாங்க. ஏ பப்பி. என்ன மாமா சிங்கிளா வந்திருக்கீங்க? சிங்கம் எப்போ சிங்கிளா தான் வரும். ஆனா உங்க பின்னாடி ஒரு வால் வருமே, அது வரலையே, அதான் கேட்டேன். அந்த பூக்காரி சொல்றியா? அந்த பூக்காரிய பூத்தனியா நாத்தனியா பிச்சு போட்டு வந்துட்டேன். நினைச்சேன் என் மாமா கூட இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். என்னாச்சு? ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. முகத்தை பார்த்தாலே தெரியுதே, என்ன விஷயம்? வர வர உன் ரெஸ்பான்ஸே சரியில்லை. வந்ததுல இருந்து அப்படி கத்திட்டு இருக்க, ஆடி அசைஞ்சு அழகா வந்து நிக்கிற. அது ஒண்ணு லச்சு, இன்னைக்கு உன்னோட வாய்ஸ் கியூட்டா ஹாப்பியா ஸ்வீட்டா இருந்துச்சா, அதான் கொஞ்சம் திக்குமுக்காயிட்டேன். உங்ககிட்ட தான் கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் எனக்காக போய் சொன்னேன், இப்ப என்கிட்டயே போய் சொல்றியா? அச்சு பப்பிமா என்னைக்காவது உங்ககிட்ட போய் சொல்லிருக்கனா? ஆமா என்ன மேட்டர்? ஃபர்ஸ்ட் எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும். சொல்லு, உடனே செஞ்சிருவோம். ஒரு ஃபுல் பேஜுக்கு ஆட். ஆடா? என்ன ஆட்? JKR புதல்வன் அர்ஜுன் ராஜசேகருக்கு ஒரு அழகான செக்ரட்டரி வேணும்னு ஆட் கொடுங்க. பப்பிமா நான் சொன்னது புரிஞ்சுதா? ஓகே சுச்சி, நான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன், என் அச்சுவோட ஸ்பீடுக்கெல்லாம் அந்த பொண்ணு ஒத்தே வரமாட்டான்னு. நீதான் என் பேச்ச கேட்கல. இன்னைக்கு பாத்தியா? உங்க வேலையும் வேணாம் ஒண்ணும் வேணான்னு சொல்லி அந்த பொண்ணு தெரிச்சு ஓடிட்டா. அவ ஒண்ணும் வேலை வேணான்னு சொல்லிட்டு போகல அத்த. அவளை நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு அவதான் வேலையை விட்டு போயிட்டான்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு. பப்பிமா, பாஸ் எங்க விட்டா என்ன? செக்ரட்டரியோட வேலை என்ன? பின்னாடியே வர வேண்டியதானே? அதானே, you are correct. பாஸ்னா கூட வர செக்ரட்டரிய பொறுப்பா கூட்டிட்டு வரணும். இந்த மாதிரி நடு ரோட்ல விட்டுட்டு வரக்கூடாது. அப்படி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா பப்பிமா?
பாஸ்னா ஒரு மரியாதை வேணாம். நானே இங்கே இறக்கி விட்டுனாலும் எனக்கு முன்னாடி வந்து நின்னு இருக்கணும்ல. she is not perfect. she is not perfect. அக்ரி இப்படி பேசுறவங்க கிட்ட யாரால பேச முடியும்? செக்ரட்டரினா யார் தெரியுமா? நாம தப்பா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா அது தப்புன்னு சொல்லி சரியான வழியில கூட்டிட்டு போறவங்க. இவனுக்கு அந்த பேசிக்கே தெரியலனா என்ன பண்றது? தெரியாதுதான். நான் வேணா ஸ்கூலுக்கு போகவா? வசுந்தராவுக்கு பாடம் கத்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இப்ப உங்க பேரனே பாடம் கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கான் பாருங்க. ப்ளீஸ் ஸ்டாப். இத நீங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா எனக்கு பிபி ஏறிடும். இப்ப என்ன, அந்த பொண்ணா வந்து சேர்ந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லன்னா புது செக்ரட்டரி வேணும்னு ஒரு ஆட் கொடுத்துட்டா போச்சு. கொடுத்துடு, ஆட் கொடுத்துடு. ஓகே. விடு பாப்பிமா, அவ கிழக்கு பக்கமா பார்த்து ஒரு பெரிய கும்பிடு போட்டு ஓடி இருப்பா. நம்ம வீடு கிழக்கு பார்த்து தான் இருக்கு. அவ கண்டிப்பா இங்கதான் வருவா. அச்சு பாத்தே சுச்சி, அச்சு டென்ஷன் ஆயிட்டா. ஆமா, போய் தைலம் தேய்ச்சி விட்டு அவன் டென்ஷனை குறைங்க. அதுக்குள்ள வசுந்தரா வந்துருவா. மாமா, இந்தங்க ஜூஸ் உங்களுக்காக நானே ஸ்பெஷலா போட்டு கொண்டு வந்திருக்கேன். திரும்ப வந்துட்டாளே. ஆனந்த், இவள நீதான் கூட்டு வந்தியா? ஆமாண்ணா. அதான் பைக் இருந்துச்சுல, அதுல வர வேண்டியது தானே. நீ எதுக்கிட்ட கூட்டு வந்த? மேடம், சாரோட பைக் சாவி. பாத்தியாச்சு, என்னமோ இவளுக்கு தான் ரொம்ப பொறுப்பு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது. உங்க பேரன்தான் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பைக்க அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கான். ஆனா வசுந்தரா பொறுப்போட கீ எடுத்துட்டு வந்திருக்கா. ஆமாமா, ரொம்ப பொறுப்பு தான். குடும்பம் என்னம்மா, கால்ல என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. பிரியா, பிரியா மேடம், சீக்கிரமா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. ஓகே மேடம். என்னங்க, அடிபட்டிருக்குன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஹாஸ்பிடல் போயிட்டு வந்திருப்போம்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன காயம்தான். நம்பி பொம்பளை புள்ளைய அனுப்புனா இப்படி அறிவு இல்லாம நடந்துக்கிறது. என்னாச்சு பாத்தீங்களா? முதல்ல நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. சுச்சி, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அச்சு இவளுக்கு பாஸ். இவன் எதுக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்? பாஸ்னா கொம்பா முளைச்சிருக்கு. தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். பப்பிமா, இது என்ன நான்சென்ஸா இருக்கு? அவளுக்கு கொடுத்த வேலையை அவ தானே பண்ணணும். ஆனந்த், மா, சாரி கேட்க முடியுமா முடியாதா? அண்ணா, என்கிட்ட நீ அடி வாங்கியே சாக போற. இப்படி பேசினா அதுக்கும் சேர்த்து சாரி கேட்கணும். பண்ணது தப்பு, அதுக்கு இப்படி திமிரா பேசுறது ரொம்ப தப்பு. கையெடுத்து கும்பிட்டு மன்னிச்சுக்கோங்கன்னு தமிழ்லயும் சாரின்னு இங்கிலீஷ்லயும் 2 தடவை கேட்க சொல்லு. சொல்றேன்ல, கேட்க சொல்லு. Shit. பரவாயில்ல மேடம், சாரி சொன்னாலும் சொல்லலைன்னாலும் கால் 2 நாள்ல சரியாயிடும். பாவம், சார் தான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. பாரு, அவன் இருக்கிற வரைக்கும் பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் நல்லவ மாதிரி நடிக்கிறியாடி. மேடம், பிரியா, சீக்கிரமா இவளுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிடு. தள்ளு.
வசுந்தரா, நீ உட்காருமா. வசுந்தரா, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வாமா. ஆனந்த், சொல்லுங்கம்மா. வசுந்தராவை வீட்ல டிராப் பண்ணிட்டு வா. சரிங்கம்மா. மேடம், நான் அர்ஜுன் சாரை பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். சரிம்மா. மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். கையெடுத்து கும்பிட்டு மன்னிச்சுக்கோங்கன்னு தமிழ்லயும் சாரின்னு இங்கிலீஷ்லயும் 2 தடவை கேட்க சொல்லு. என் பக்கத்துல நிக்கிறது கூட தகுதி இல்லாதவ அவகிட்ட நான் தமிழ்ல மன்னிப்போம், இங்கிலீஷ்ல சாரியும். அவள சார், சார், ஐயோ ராமா, குருக்ஷேத்திர போர் நடந்தப்போ கூட இவ்ளோ சேதாரம் ஆயிருக்காது போல. எங்க பார்த்தாலும் இவன் மூஞ்சாவே இருக்கு. சார், நான் உங்க முன்னாடியே தான் சார் இருக்கேன். ஏய், என் ரூம்குள்ள வரும்போது என்ன கேட்காம வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா உன்கிட்ட? சார், நான் பெர்மிஷன் கேட்டேன் சார், நீங்க தான் கவனிக்கல. சரி, டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு நானே கீழே விழுந்ததெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். உங்க மேடம் தான் சாரி கேட்க சொன்னாங்கல்ல, கேக்கவா? ஏய், எங்க போற? அங்கிருந்து அப்படியே ஓடி போயிருப்பேன் நினைச்சேன். திருப்பியும் என் ரூம் வரைக்கும் வந்திருக்கேன்னா உன் வேலையை சின்சியரா பார்த்துட்டு இருக்க, அப்படிதானே? உன் பக்கத்திலே இருந்து உன்னை விரட்டி அடிக்கிறதா என்னுடைய ஷெட்யூல் இன்னைக்கு. எனக்கு இந்த வேலையும் வேண்டாம், நீ கொடுக்கிற சம்பளமும் வேண்டாம். நீ தெரிச்சு ஓடல, என் பேர் அர்ஜுன் இல்லை.